மதுரை மாவட்டம் திருமங்கலத்துல 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி அழகர்சாமி ஆண்டாள் தம்பதியினருக்கு மகனா பிறந்தார் விஜயகாந்த். இவரோட மனைவி பிரேமலதா. இவங்களுக்கு சண்முக பாண்டியன் 2 ஆண்கள் இருக்காங்க. சின்ன வயதிலேயே சினிமா மேல இருந்த பிடிப்பின் காரணமா தி பிரிட்டோ, நாடார் பள்ளி, செயின்ட் மேரிஸ், யூனியன் கிறிஸ்டியன் பள்ளி என நிறைய பள்ளிகள் மாறியும் விஜயகாந்தால 10ஆம் வகுப்புக்கு மேல படிக்க முடியல. அதே நேரம் தான் விரும்பி பார்க்கிற எம்ஜிஆர் படங்களை சீன் பை சீனா தன் நண்பர்கள்ட்ட விவரிக்கிற அளவுக்கு சினிமா மேல அவருக்கு ஆர்வம் இருந்துச்சு. படிப்பை நிறுத்திய பிறகு கீரைத்துறையில இருக்கிற தன் அப்பாவோட அரிசி ஆலையில வேலை பார்த்தாரு விஜயகாந்த். நண்பர்களோட உந்துதல் காரணமாகவும் இயல்பாவே அவருக்கு இருந்த ஆர்வத்தினாலையும் சினிமாவில நடிக்க முடிவு செஞ்சு சென்னைக்கு வந்தார் விஜயகாந்த். நிறைய அவமானங்கள், புறக்கணிப்புகளுக்கு மத்தியில 1979ஆம் ஆண்டு எம்ஏ காஜா இயக்குன இனிக்கும் இளமை படத்துல நடிச்சு தன்னோட திரைப்பயணத்தை தொடங்கினார் விஜயகாந்த். காஜா தான் விஜயராஜ்ங்கிற பேரை விஜயகாந்த்னு மாத்தினார். சட்டம் ஒரு இருட்டரை, தூரத்து இடிமுழக்கம், அம்மன் கோயில் கிழக்காலே, உழவன் மகன், சிவப்பு மல்லின்னு வரிசையா வெற்றி படங்களை கொடுத்து வியாபார ரீதியிலையும் ரஜினிகாந்துக்கே டப் கொடுக்கிற அளவுக்கு தமிழகத்தோட முன்னணி கதாநாயகனா வலம் வந்தார் விஜயகாந்த். கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்ச விஜயகாந்த் 1984ல மட்டும் 18 படங்கள்ல நடிச்சு சினிமா துறையில யாருமே செய்யாத வரலாற்று சாதனையை செஞ்சார். 1999ஆம் ஆண்டு நடிகர் சங்க தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டார் விஜயகாந்த். பல ஆண்டுகளா அடைக்க முடியாம இருந்த நடிகர் சங்கத்தோட கடனை சிங்கப்பூர், மலேசியான்னு தமிழர்கள் அதிகம் வாழ்ற வெளிநாட்டுல எல்லாம் நட்சத்திர கலை விழாக்கள் நடத்தி வட்டியும் முதலுமா அடைச்சார். அது மட்டும் இல்லாம நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஓய்வூதிய திட்டத்தையும் அறிமுகம் செஞ்சு பெரிய தொகையை வங்கியில டெபாசிட் செஞ்சார். 2002ல காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சத்துல இருந்த போது அனைத்து நடிகர்களையும் இணைச்சு நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் இல்லைன்னு முழங்கி மாபெரும் போராட்டத்தை நெய்வேலியில நடத்தினார். 1965லேயே அவருடைய சின்ன வயதுல மதுரையில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலேயே கலந்துகிட்டாருன்னு சொல்லப்படுது. தென்னிந்திய, அகில இந்தியன்னு இருந்த தனது ரசிகர் மன்றத்தோட பெயரை 1982ல தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம்னு பெயர் மாற்றம் செஞ்சார். 2000ஆவது ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி தன்னோட ரசிகர் மன்றத்துக்காக தனி கொடியை அறிமுகப்படுத்தினார் விஜயகாந்த். 2001ல நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல்ல ரசிகர் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பல இடங்கள்ல சுயேட்சையா போட்டியிட்டு வெற்றியும் பெற்றாங்க. இது விஜயகாந்துக்கு உற்சாகத்தையும் அரசியல் ஆர்வத்துக்கு உத்வேகத்தையும் கொடுத்துச்சு. 2002ல ரஜினியோட பாபா பட விவகாரத்திலிருந்து தொடங்கின ராமதாஸ் விஜயகாந்த் ரசிகர் மன்ற மோதல் 2004ல திமுக ஆட்சியில டிஆர் பாலு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரா இருந்த போது சாலை விரிவாக்கங்கிற பேர்ல விஜயகாந்தோட கோயம்பேடு திருமண மண்டபம் இடிப்பு போன்ற காரணங்கள் விஜயகாந்தோட அரசியல் வருகைக்கான அழுத்தத்தை அதிகரிச்சிச்சு. 2005 செப்டம்பர் 14ஆம் தேதி மிகப்பெரிய மாநாட்டை மதுரையில நடத்தி தேசிய முற்போக்கு திராவிட கழகம்ங்கிற அரசியல் கட்சியை தொடங்கினார் விஜயகாந்த். கட்சி ஆரம்பிச்ச ஓராண்டுகளே நிறைவடையாத நிலையில 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 232 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தினார் விஜயகாந்த். பாமகவின் கோட்டைங்கிறத மாற்றி அமைச்சு தான் போட்டியிட்ட விருத்தாச்சலம் தொகுதியில அமோக வெற்றி பெற்றார். மற்ற வேட்பாளர்கள் தோல்வி அடைஞ்சாலும் அந்த தேர்தலில் தேமுதிக 8.4% வாக்குகளை பெற்று தமிழக அரசியல் களத்தையே திரும்பி பார்க்க வச்சுச்சு. 2009ல நடந்த மக்களவை தேர்தலையும் தனித்து நின்று தோல்வியை தழுவினாலும் 10% வாக்குகள் தேமுதிகவுக்கு கிடைச்சிச்சு. சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரா தனிச்சே போட்டியிட்டு வந்த விஜயகாந்த் முதல் முறையா 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சார். 41 இடங்கள்ல போட்டியிட்ட தேமுதிக 29 இடங்கள்ல வெற்றி பெற்று சட்டசபையில எதிர்கட்சியாவும் அமர்ந்துச்சு. ரிஷிவந்தியம் தொகுதியில போட்டியிட்ட விஜயகாந்த் முதன்முறையா சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரானார். 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு நடைபெற்ற முதல் சட்டமன்ற கூட்டத்திலேயே விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் மோதல் ஏற்பட்டு அதிமுக தேமுதிக கூட்டணி முறிஞ்சிச்சு. 2014ல நடந்த மக்களவை தேர்தல்ல பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்று தேர்தலை சந்திச்ச தேமுதிக போட்டியிட்ட 14 தொகுதிகளிலையும் தோல்வியடைந்தது. 2016ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல்ல மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், தமிழ் மாநில காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கம் வகித்த மக்கள் நல கூட்டணியில இணைஞ்சு முதல்வர் வேட்பாளரா அறிவிக்கப்பட்டு தேர்தலை சந்திச்சார் விஜயகாந்த். ஆனா தேர்தல் முடிவுல மக்கள் நல கூட்டணி உட்பட தேமுதிகவும் தான் போட்டியிட்ட 104 தொகுதிகளிலையும் படுதோல்வி அடைஞ்சிச்சு. உளுந்தூர்பேட்டையில போட்டியிட்ட விஜயகாந்த் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டு டெபாசிட் இழந்தார். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலிலையும் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்று 4 தொகுதியில போட்டியிட்ட தேமுதிக எல்லா தொகுதியிலையுமே படுதோல்வி அடைஞ்சிச்சு.
தனித்து நின்று போட்டியிட்ட போது 8.4%, 10% இருந்த வாக்கு வங்கி கூட்டணிக்கு போன பிறகு 7.9%, 6.1% குறைஞ்சு 2016 சட்டமன்ற தேர்தல்ல 2.4% சரிஞ்சிருச்சு. கூட்டணி தொடக்கத்திலிருந்தே அருண் பாண்டியன், மைக்கேல் ராயப்பன் 8 எம்எல்ஏக்கள் அதிமுக பக்கம் போனது, பன்ருட்டி ராமச்சந்திரன் முதலான முக்கிய நிர்வாகிகள் விலகி போனதுன்னு தனது எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் படிப்படியா இழந்து 2016 தேர்தல்ல திமுகவுடன் கூட்டணி வைக்காததால அதிருப்தி அடைஞ்சு மக்கள் தேமுதிகன்னு புதிய கட்சியா பிரிஞ்சு போனது, வாக்கு வங்கி கடுமையா சரிஞ்சதுன்னு விஜயகாந்தோட தேமுதிக நிலகுலைஞ்சு நின்னுச்சு. போதாக்குறைக்கு விஜயகாந்துக்கும் உடல்நிலை சரியில்லாம தைராய்டு மாதிரியான பிரச்சனைகளால முன்பு போல பேசவும் சிரமப்பட்டு காலம் செல்ல செல்ல செயல்பட முடியாமலே போயிருச்சு. ஒரே வருஷத்துல 18 திரைப்படங்கள், கலைமாமணி விருதுன்னு திரைத்துறையில நிறைய சாதனைகள் புரிஞ்ச விஜயகாந்த் புரட்சி கலைஞர், கேப்டன் தன்னோட ரசிகர்களாலையும் கட்சிக்காரர்களாலையும் கொண்டாடப்படுறாரு. அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே இலவச மருத்துவமனைகள், மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் படிக்கிற பள்ளிகளுக்கு நிதியுதவி, தமிழகம் முழுவதும் இலவச கணினி பயிற்சி மையங்கள், இலவச திருமண மண்டபங்கள், நிறைய ஜோடிகளுக்கு இலவச திருமணம், விளையாட்டு வீரர்களுக்கு உதவின்னு நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிட்டு இருந்தார் விஜயகாந்த். குஜராத் பூகம்பம், கார்கில் போர், சுனாமி, தானே புயல்னு இயற்கை சீற்றங்கள் எங்க நடந்தாலும் முதல் ஆளா நிவாரணங்கள் கொடுத்து முன்வரிசையில நின்னார் விஜயகாந்த். தமிழர் உரிமை சார்ந்த எல்லா போராட்டங்கள்லையும் விஜயகாந்த் முன் நின்னார். இது மாதிரி விஜயகாந்தை அடையாளப்படுத்த நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அதே நேரம் பத்திரிகையாளர்களை தரக்குறைவா விமர்சிச்சது, சட்டமன்றத்துல கடுமையா நடந்துகிட்டது, வேட்பாளரை அடிச்சது, மனைவி மைத்துனர்னு குடும்ப ஆதிக்கத்துல கட்சியை விட்டதுன்னு இவர் மேல நிறைய விமர்சனங்களும் வைக்கப்படுது. இருந்தாலும் தனிப்பட்ட முறையில அனைவராலும் நேசிக்கக்கூடிய மனிதராகவே இன்னைக்கு வரைக்கும் வலம் வர்றார் விஜயகாந்த்.